ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வெயில் நேரங்களில் இந்த மாதிரி குளு குளுன்னு இருக்கக்கூடிய ஜூஸை குடித்தோம்னா நம்மளுக்கு ரொம்பவுமே எனர்ஜியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் 5 பழம் சேர்த்துருக்கேன். இது சின்ன பழம்தான். நீங்கள் பெரிய பழமாட்டு இருந்தால் 2 பழம் சேர்த்துக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் ஹார்லிக்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம், 3/4 கவர் சேர்த்துட்டாலே போதும். ஸ்வீட்டுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுலேயும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1 கப்பு நார்மலான தண்ணீரும் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த ஜூஸ் நல்ல இனிப்பாக தான் இருக்கும். நீங்கள் இனிப்பு தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா அரைச்சாச்சு. இனி வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணீரையும் அலசி சேர்த்துக்கிடலாம். 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பாலை தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்ல சில்லுன்னு குடிப்பீங்க அப்படின்னா பாலை கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு கூட சேர்க்கலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் சேர்க்கலாம். இல்லைன்னா ஜூஸை போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் குடிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி ஒரு கிளாஸில் ஊற்றிடலாம். இந்த ஜூஸை இன்னும் நல்ல டேஸ்டியாக ஆக்கிறதுக்காக வேண்டி நான் 2 கலரில் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். நட்ஸ்லாம் இருந்தால் கூட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். டேட்ஸும் இருந்தனா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து குடிக்கும்போது இன்னும் நல்லா ஹெல்த்தியாட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அவலும் கார்ன்ஃப்ளாக்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இந்த ஜூஸில் சேர்க்கும்போது இந்த ஜூஸை குடிக்கும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். மேலேயும் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சம் ஹார்லிக்ஸும் சேர்த்துடலாம். இனி மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிட வேண்டியது தான். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் இது குடிக்கிறதுக்கு ரொம்ப குளு குளுன்னு இருக்கும். அதே மாதிரி நோன்பு நேரங்களில் நோன்பு திறக்கும் போதும் குடிக்கலாம். சஹர் டைமில் நிறைய பேர் நல்லா சாப்பிட மாட்டாங்க. அவங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஜூஸை குடிக்கலாம். வயிறு நல்ல ஃபுல்ஃபில்லாட்டு இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.